அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அஃபிஷியலி ரெகக்னைஸ்ட் அஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலோத், குஜராத், சத்தீஸ்கர். சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது 23.3% இருக்கு. அஸ் பர் என்எஃப்ஹெச்எஸ் 5 ஓட டேட்டா படி பார்க்குறப்ப இந்தியாவில் சைல்டு மேரேஜ் 23.3% இருக்கு. ஆனால் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் பலோத், சத்தீஸ்கர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் எக்ஸ்டெண்டட் தி ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் ஸ்கீம் அன்டில் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 31, 2026 வரைக்கும் அந்த ரோடப் அப்படிங்கிற ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? முக்கியமான ஸ்கீம், எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஸ்கீம். சரியா? அடுத்தது, வாட் இஸ் த சஃபிக்ஸ் தட் மஸ்ட் பி யூஸ்ட் இன் யூபிஐ ஹேண்டில்ஸ் ஆஃப் செபி ரிஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ் அஸ் பர் த நியூ ரூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செபியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களோட யூபிஐ ஹேண்டிலோட நேச்சர் வந்து மாறி இருக்கு. இனிமேல் அட் வேலிட் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட யூபிஐ ஹேண்டில்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ அட் வேலிட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் த ஆர்பிஐ ரெகக்னைஸ்ட் அஸ் அ செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் இன் த ஃபின்டெக் செக்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபின்டெக் செக்டாரோட செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் யார் ஆர்பிஐ வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபின்டெக் அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபேஸ் அப்படிங்கிற இவங்க தான் ஃபின்டெக் அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் எம்பவர்மெண்ட். சரியா? லாஸ்டா, வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் ஆத்ம நிர்பார்த்தா இன் பல்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆத்ம நிர்பார்த்தா இன் பல்சஸ்க்கான டைம் லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025 to 2031. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.